யாழ்ப்பாணம் லைப்ரரியை பற்றி நீங்கள் கதைத்திருந்தீர்கள். 100 மில்லியன் ஒதுக்கி இருக்கிறதாக. அந்த 100 மில்லியன் என்பது மொத்த கேபிட்டல் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரிலே அது மொத்தம் 1315 மில்லியன். அதிலே யாழ்ப்பாணம் லைப்ரரிக்கு ஒதுக்கப்பட்டது 0.00076 வீதம். பிச்சை போடுவது போன்று யாழ்ப்பாணத்துக்கு ஒரு 100 மில்லியனை ஒதுக்கி இருக்கிறீர்கள், பரவாயில்லை. அதுக்கு பிறகு பார்ப்போம், உள்ளூர் வீதிகளை வடக்கு வீதிகளை நீங்கள் தருவதற்காக 5000 மில்லியன் ஒதுக்கி இருக்கிறீர்கள். இந்த புத்தகம் அவ்வளவற்றையும் வீடு கொண்டு சென்று வடிவாக படித்திருக்கிறேன். 5000 மில்லியன் தருவதாக சொல்லியிருக்கிறீர்கள், நன்றி, நாங்கள் அதுக்கு சந்தோஷப்படுகிறோம். ஆனால் டோட்டல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரிலே அவை 0.38 வீதம். 0.38 வீதம் அது ஒரு பிச்சை, தமிழனுக்கு போட்ட பிச்சை. ஏனென்றால் உங்களுக்கே தெரியும், உள்ளூராட்சி சபை தேர்தல் வரை இருக்கிறது, அது தவிர மாகாண சபை தேர்தல் இருக்கிறது. ஆகவே பட்ஜெட்டிலே எதிர்கட்சியை குத்துவதற்காக நீங்கள் எங்களுடைய லைப்ரரியை பாவித்திருக்கிறீர்கள் தவிர நீங்கள் எங்களுக்கு தந்தது 0.007 வீதம். சரி, அதையும் வேண்டாம். வடக்கு கிழக்கிலே இதுவரைக்கும் 35 ஆண்டுகள் பெரும் போர் நடந்தது. அந்த போரால் நான் உட்பட எனது சமூகம் கட்டிய வீட்டை கூட இழந்து விட்டு சென்றோம். ஆனால் வடக்கு கிழக்குக்காக நீங்கள் தந்தது 1500 மில்லியன். அது மொத்தம் உங்களுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரிலே 0.01 வீதம். எங்கள் வீடுகளை இடித்து, எங்கள் காணிகளை பிடித்து, எங்களில் 45,000 பேரை கொலை செய்து விட்டு நீங்கள் எங்களுக்கு போடும் பிச்சை 0.1 வீதம். அதாவது 0.1 வீதம் உங்களுடைய மொத்த எக்ஸ்பெண்டிச்சரிலே வடக்கு கொடுத்து விட்டு நாங்கள் சொல்லுகிறோம் வடக்கிற்கு கொடுத்து விட்டோம் என்று. என்ன ஒரு விடயத்தை சொல்லுகிறேன், வட்டுவாகல் பாலத்தை பற்றி கைத்திருக்கிறீர்கள், 1000 மில்லியன் தந்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார்கள். அது மொத்த எக்ஸ்பெண்டிச்சர்ல உங்களுடைய இந்த வருடத்தின் கேபிட்டலை மட்டும் கதைக்கிறேன். ரீகரண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை பற்றி நான் கதைக்கவில்லை. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரிலே 0.076 வீதம். 0.076 வீதம் அந்த பிச்சை. நன்றி, அந்த பிச்சைக்கு எங்களுக்கு நன்றி. கதைப்போம். அதே மாதிரி சரி, சுகாதாரத்துறையை எடுத்து பார்ப்போம். சுகாதாரத்துறையிலாவது எங்களுக்கு ஏதாவது பிச்சை போட்டு இருக்கிறீர்களா என்று. அந்த சுகாதாரத்துறையிலே மொத்தமாக 382 பில்லியன் உங்களுடைய மொத்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஆனால் அதிலே வடக்கு கிழக்குக்கு நீங்கள் தந்திருப்பது, வடக்கிலே ஒரே ஒரு ப்ரொஜெக்ட் மட்டும் தான் செய்திருக்கிறீர்கள், PHSCP எனப்படுகின்ற ப்ரொஜெக்ட். அதுக்கு நீங்கள் தந்திருப்பது எங்களுக்கு 0.66 வீதம். உங்களுடைய பிச்சை எந்த அளவிலே இருக்கிறது என்ற இதில் பார்த்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு கிழக்குக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற பிச்சை 0.8. தமிழன் பிச்சை எடுப்பதற்கு தயாராக இல்லை என்பதை உங்களுக்கு சொல்லுகிறேன். எனது சகோதரர்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள். முடிந்தால் உங்களால் பிரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஆக்ட் எனப்படுகின்ற அந்த சட்டத்தை எடுத்து விடுங்கள். நாங்கள் கொண்டு வருகிறோம் உங்களுக்கு பில்லியன் ட்ரில்லியன் கணக்கான பணம். எனது சகோதரம் உங்களுக்கு கொண்டு வரும், நாங்கள் போடுகிறோம் பிச்சை. நாங்கள் இந்தியாவுடன் பிச்சை எடுப்போம், சைனாவுடன் பிச்சை எடுப்போம். எடுத்த பிச்சையிலே ஒரு 0.01 வீத பிச்சையை தான் எங்களுக்கு போடுவோம். அந்த பிச்சையை ஜனாதிபதி அவர்கள் வந்து சொல்லுவார், இந்த வடக்கு மாகாணத்துக்கு பிச்சை போட்டிருக்கேன். பிச்சையிலும் பிச்சை எடுப்பானாம், ஆண்டி பிச்சை. அதுக்கு பிறகு போடுவானாம் ஒரு பிச்சை. இது ஒரு கேவலமான சிலையா. எங்களுக்கு இது சரியான மனவருத்தம். நான் எங்களுடைய அரசாங்கத்தின் இந்த வரவு செலவு திட்டத்தில் மிகவும் எதிர்பார்ப்போடு இருந்தவன். சரி, அது வேண்டாம், பரவாயில்லை. என்ன ஒன்றை சொல்லுகிறேன், யாழ்ப்பாணத்திலே இண்டஸ்ட்ரியல் பார்க் கட்டுகிறீர்களாம். 300 மில்லியன், மொத்தம் 500லே 3 இடங்கள், அதுல 300 மில்லியன் இருக்கிறதா. அது எவ்வளவு தெரியுமா? மொத்த உங்கண்ட கைத்தொழிலுக்கு போட்ட அந்த மொத்த செலவினத்தின் 1.54 வீதம். நாங்கள் கேகேஸை நாங்கள் கட்டுகிறோம். தமிழன் கட்டுகிறான் கேகேஸை. முடிந்தால் கேகேஸை எங்களிடம் தாருங்கள். தமிழர் கட்டுகிறோம். நாங்கள் உங்களுக்கு கட்டி நாங்கள் சீமந்து செய்திருக்கிறோம். நாங்கள் உங்களுக்கு கிண்ணியாவில் இருந்து ஒரு காலத்திலே கரும்பு தந்தோம். நாங்கள் உங்களுக்கு வடமானத்திலிருந்து சீமந்து தந்தோம். நாங்கள் உங்களுக்கு ஆணையரவிலிருந்து எல்லாவற்றையுமே தந்தோம். எங்களுடைய உதிரங்கள் முடுக்க எடுத்து எங்களுடைய இனத்தை அழித்து போட்டு நீங்கள் இப்போது எங்களுக்கு தருவது என்பது சொல்ல தெரியுமா? 0.0 அளவிலான உங்களுடைய பிச்சை. அந்த பிச்சை தான் உங்களுடைய பட்ஜெட். அதற்காகத்தான் எங்களுடைய வாக்குகள் உங்களுக்கு வேணும் என்றால் எனது தமிழ் மண் பிழையாக போட்ட 3 வாக்குகளால் இன்றைக்கு ஒரு பேப்பர் கூட வாசிக்க தெரியாத MP மாரத்தான் கொடுத்திருக்கிறார்கள் எங்களுடைய தமிழ் மண். ஏனென்றால் அனுரகுமார சாநாயக்க இந்த 13லே எங்களுக்கு ஏதாவது செய்வார். 13 நாங்கள் இப்போது சிங்கள மக்களுடனும் தமிழ் மக்களுடன் ஒன்றாகத்தான் வாழ ஆசைப்படுகிறோம். எனது மனதில் இல்லை சிங்கள மக்களை ஒரு எதிரியாக நினைப்பதற்கானால் வந்த முதல் நாளில் இருந்து இந்த ஆசனம் என்னை அவமனித்தது. இன்று வரை என்ன ஒரு எதிரியாகத்தான் பார்த்தது. ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் உள்ள அடிபாட்டிலே நாங்கள் தான் அவதிப்படுகிறோம். இன்று நேற்றல்ல, 1948 ஆண்டு எங்களுடைய வெள்ளைக்காரருடைய ராஜ்யம்
இதை இலங்கையிடம் தந்திரும் போது அவர்கள் சிரித்து விட்டு தான் போயிருப்பார். அவர்களுக்கு தெரியும் சிங்கள இனம் தமிழ் இனம் ஒன்றாக வாழாது, ஏனென்றால் இவர்கள் 2 பேரும் ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்வார்கள் என்று. ஆனாலும் ஒரு நம்பிக்கை, உங்களுடைய பிச்சையாவது முழுமையாக பாதிக்கலாம் என்றுதான் என்னுடைய ஆசை. அதன் பிறகுதான் பார்த்தேன் டிசிசி மீட்டிங். உங்களுடைய GA பிரதீபன் நேற்றைய தினம் அரசாங்க வாகனம் ஒன்றை கொண்டு போய் அவருடைய மகன் உடைத்திருக்கிறார். பரவாயில்லை, எங்களுக்கு வாகனம் வேண்டாம். ஆனால் GA பிரதீபன் சொல்லுகிறார், மொத்தம் 56 மில்லியன் நீங்கள் கொடுத்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியிலே அவர் 35 மில்லியனை எடுக்க போகிறார்கள். இப்போது வடக்கு கிழக்கிலே நாங்கள் என்ன தேங்காய்களை ஆவதா? சரி, அதுதான் சொல்லும் போதுதான் எனக்கு ஞாபகம் வருகிறது, வடக்கு கிழக்கிலே இன்று வரை எத்தனையோ வெள்ளை ஈக்கள், எத்தனையோ தென்னை மரம் 250 ரூபாய் ஒரு தேங்காய் போகிறது. ஆனால் அதை நடவடிக்கை உங்களுடைய விவசாய அமைச்சரை வடக்கு பக்கம் காணவில்லை. சரி, அது பரவாயில்லை. என்னுடைய வைத்தியர்களை பற்றி பார்ப்போம். ஒரு வைத்தியன் ஒரு கார் ஒன்றை வேண்டுவதாக இருந்தால் 50,000 ரூபாய் படி மிச்சம் பிடித்தால் அவனுக்கு 40 ஆண்டுகள் சேமிக்க வேண்டி இருக்கும் இந்த நாட்டிலே. அதான் எங்களுடைய சுகாதார அமைச்சரிடம் கேட்டேன், முடிந்தால் எங்களுடன் கதையுங்கள் என்று சொல்லி. ஏன் எங்களுடன் கதைப்பதால் என்ன பயம்? நான் எழுப்பினால் மைக்கை ஆஃப் பண்ணுகிறார்கள். எதற்காக பயப்படுகிறீர்கள்? ஏனென்றால் நீங்கள் சொன்ன விடயங்கள், இந்த பிச்சைகளை எல்லாத்தையும் கணக்குடன் காட்டுவதற்கு எனக்கு என்னால் இயலும். அது தவிர நாங்கள் எதிர்பார்ப்பது தமிழ் சிங்கள மக்கள் ஒன்றாக வாழ வேண்டும் என்று. ஆனால் அனுர அரசாங்கமோ அல்லது எதிர்கட்சியில் இருக்கும் அரசாங்கம் மறுபடியும் அரசாங்கமாக அந்த பக்கம் போயிருந்தாலும் எங்களுடைய பிரச்சனையை உங்களுக்கு முடிக்க விருப்பமில்லை. ஏனென்றால் நீங்க சொன்னீங்க PTA எடுப்பதாக. இப்போது நீதி அமைச்சர் கேட்கிறார், PTA இருப்பவர்களுடைய லிஸ்டை தாருங்கள் என்று. கேவலம் எனது சகோதரர்கள் எங்களை உங்களுக்கு என்ன முன்னே சொல்லுகிறேன் மம்மிக சிங்களிங்க கமத்தி அப்பே ஐயால் அக்கலா පනස්පන්දාක් මරුණේ අපේ ජනතාව වලින් ඇතුලේ ඉඳන් ඇවිල්ලා. ඒගොල්ලෝ උඩින් ඉඳන් බහැලා නැහැ පළයට. ඒගොල්ලෝ අපේ ජනතාවෙන් තමයි අවිලා තිබ්බේ. එතකොට අපි රස්තවාදී. හැබැයි 88,000ක් මරුණා. මේ කොහෙද දලදා මාලිය බෝම්බය පුපුරුවා. ඕගොල්ලෝ රස්තවාදී නැහැ. ඕගොල්ලෝගේ රෝගණ විජේවීර රස්තවාදී නැහැ. අපේ ප්‍රභාකරන් රස්තවාදී. එක මේක හේතුව. අපි දෙමළ ඕගොල්ලෝ සිංහල. හැබැයි අපේ ජෙනරේෂන් එකටත් ඒක උළුවට නැහැ. මගේ හිතේ නැහැ. මාත් එක ඕගොල්ලෝ ඛණ්ඩ වෙනවා හැමදාම පාර්ලිමේන්තුවේ. මම කවදා ඕගොල්ලොත් ඒ විදිහට හැසිරෙන්නේ නැහැ. මම දැන් කියන්නම්. ඕගොල්ලෝට ඇත්ත කියන්නේ එම්බිලා කවුරුත් නැහැ. අපේ ඉන්නේ සමහරු දැන් මේ එන්නෙත් නැහැ මේ වෙලාවට. ඒගොල්ලෝ කරන්නේ ඕගොල්ලොත් එකේ ගේම් එකක් ගාලා අපේ මිනිසුන්ට කියනවා ඔන්න මචං අපි දෙමළල කොමරි ගන්නවා කියලා. එතකොට මම කිව්වොත් පන්සල කඩන්න එපා කියලා. මම ජනතා විරෝධී වෙනවා. ඒගොල්ලෝ ජනතාවේ නායකයා වෙනවා. මම දැන් පපු ඉඳන් කතා කරන්නේ මේක මට දවස් 77 days I was deprived of speaking on this parliament. but ඒකට කවදාවත් මුකුත් කරලා නැහැ. ඒක ඒට අමතරව Clean Sri Lanka. Well done. Clean Sri Lanka என்று சொல்லி நீங்கள் 5000 மில்லியனை දෙකයි ඔබතුමාට තියෙන්නේ. හරි සර්. Clean Sri Lanka කියලා 5000 மில்லியன் ஒதுக்கி இருக்கிறீர்கள். அது எங்களுடைய லைப்ரரி, எங்களுடைய தேசிய நூலகம், அது ஒரு ஆசியாவிலே மிகப்பெரிய நூலகம். விபுலானந்தர் தொடக்கம் மகாத்மா காந்தி எழுதிய புத்தகங்கள் இருந்த லைப்ரரியை எரித்த உங்களுடைய இனம் எங்களுக்கு போட்ட பிச்சை 1.2%. உங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்காவிலே ஒரு தமிழனும் இல்லை, ஒரு முஸ்லிமும் இல்லை. எங்களுக்கு தந்திருப்பது 1.2% அளவைத்தான் உங்களுடைய கிளீன் ஸ்ரீலங்கா எங்களுக்கு தந்திருக்கிறது. அதாவது மொத்த 5000 மில்லியனிலே எங்களுடைய லைப்ரரிக்காக நீங்கள் ஒதுக்கியது 1.2%. அதை விட பரவாயில்லை. இன்னொரு ஜோக் ஒன்றை சொல்லுகிறேன். ரைட். உள்நாட்டில் இடம்பெயர்ந்தவருடைய வீடமைப்புக்கு 1500 மில்லியன் ஒதுக்கியதை போன்று, அதே போன்று நீங்கள் உங்களை பார்த்தால் தெரியும், எங்களுடைய தீவகங்களிலே குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல் எங்களுடைய சனம் இறந்து கொண்டிருக்கிறது. நைனாதீவா இருக்கலாம், டெல்ஃப்டா இருக்கலாம், கார்னகரா இருக்கலாம். ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுடைய தெற்குக்கான தண்ணி வளங்களுக்காக 61,234 மில்லியன் செலவழித்திருக்கிறீர்கள். அடிஷனலாக 20,000 மில்லியன் ஒதுக்கி இருக்கிறார்கள் தண்ணிக்கு தெற்குக்கு. ஆனால் வடக்குக்கு தண்ணி இல்லை. வடக்கிலே போடப்பட்ட இருநமடை குளம் இப்ப கூட காய்ந்து கொண்டுதான் இருக்கிறது. உங்களுக்கு எங்களுடைய மக்களுடைய வலிகள் தெரியாது. நாங்கள் உண்மையை கதைத்தால் ஜனதா விரோதி. நாங்கள் உண்மையை கதைத்தான். ஆனால் கேம் அடிப்பவர் முழு பேரும் உங்களுக்கு நல்ல பொலிட்டீஷியன்ஸ். நாங்கள் உண்மையை கதைத்தால் அது உங்களுக்கு முதுகு நோவும், அவர்களுக்கு இதயம் நோவும். அதுதான் உண்மை. இன்று வரை நான் சொல்லுகிறேன், எங்களுடைய இன பிரச்சனையை தீர்க்காமல், என்னுடைய இனந்த அழித்தை திரும்ப கட்டி எழுப்பாமல் நாங்கள் ஒருபோதும், நான் நினைக்கிறேன், நாங்கள் ஒருபோதும் இந்த நாட்டிலே நிலையான சமாதானத்தை கொண்டு வர முடியாது.